ஜிஹெச் மாதிரி எங்க அங்கே வந்து அரசு மருத்துவமனைகளை கூட மதமாற்றம் செய்து ஏற்பட்டாங்க. அதுக்கு என்ன சார் நடவடிக்கை? அண்ணே, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதமும் எல்லோரையும் அரவணைக்கணுங்க, ரொம்ப முக்கியம். நேற்று நான் திருப்பதியில இன்டர்நேஷனல் டெம்பிள் ப்ரோக்ராம்ல பேசினேங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆனா சில இடத்துல ஏற்றத்தாழ்வு கோயில் இருக்கு. அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இருக்கு. எல்லாருக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் சமந்தான். பணம் இருக்கிறவங்க கடவுளை முன்னாடி போய் பார்க்கலாம், பணம் இல்லாதவங்க கடவுளை பின்னாடி இருந்து பார்க்கணும். அது எனக்கு ஏற்புடையது இல்லைங்க. அதனால ஒரு மதமும் தன்னை போகின்ற போக்குல தன்னை சரிப்படுத்திக்கிட்டே போகணும். நமக்கு தெரியாம அந்த மதத்துக்குள்ள தவறான சில விஷயங்கள் வந்திருக்கும். ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே மதத்துக்குள்ளே, இந்து மதத்துக்குள்ளேயே ரிஃபார்மரா இருந்து சரி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கும் தமிழகத்துல கோவிலுக்குள்ள சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதை சரி பண்ண வேண்டிய கடமை இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இருக்கு. அதே மாதிரி விஐபி கலாச்சாரம். ஒரு கடவுளை பார்ப்பதற்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா முன்னாடி, 1000 ரூபாய் பணம் கொடுத்தா பின்னாடி, ஒண்ணுமே இல்லைன்னா கடைசி. அதையும் நாம பண்ணணும். ஆனா மதமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு, தடுக்கணுங்க. இன்னொரு பக்கம் அனைவரும் சமம் என்பதை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரும் தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய கடமை, ஒரு இந்துவனுடைய கடமை. இந்த மதம் அனைவருக்கும் சமம், ஏற்றம் தாழ்வு இல்லை. ஒருவேளை வந்துருச்சுன்னா நாமளே சரி பண்ணணும், உள்ளூருக்குள்ள சரி பண்ணணும். ஒரு கோயில்ல நிக்கிறோம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு வார்த்தையை வச்சிருக்கோம். அந்த ஊர்ல கெசட்டு படி யாரு இந்த சமுதாயம் சொல்றாங்களோ நீங்க கூப்பிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாமி பக்கத்துல நிக்க வச்சு சாமி கும்பிட சொல்லுங்க. இதையெல்லாம் செய்ய வேண்டியவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க செய்யணும். இதெல்லாம் நடந்தால் மதமாற்றம் என்பது எப்பொழுதும் இந்தியாவில் நடக்காதுங்க. அதனால் நான் இன்னர் இன்ஜினியரிங் நடத்தணும்னு சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்து மதம் என்பது எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கும். இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கு. அது இஸ்லாம் மதத்தில் இருக்கவங்களுக்கு அது இருக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கு. எனக்கு ஆல்டர்ல இவங்க தான் போக முடியும், சர்ச்சு காயர்ல நான் தான் சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சனை மற்ற மதத்திலும் இருக்கு. எல்லா மதமும் சகோதரத்துவம், சமத்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா மதமும் நிம்மதியா இருக்க முடியும்.